கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைந்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த வருஷத்திலே 40 நாள் உபவாசம், ஃபாஸ்டிங் பிரேயர், இன்னையிலிருந்து 40 நாள். 40 நாளுமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துளிர்விட, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, மனமாற்றம், அது மாத்திரமல்ல, குடும்ப ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி, எழுப்புதல் திட்டத்துக்குள்ள வர முடியும். பல ரகசியங்கள் உள்ள தேவ செய்தி இந்த 40 நாளும் இணைந்து கேளுங்கள். உங்க வாழ்க்கையிலே இந்த நாள் முதல் கொண்டு ஒரு மாற்றத்தை பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியை பார்க்க வேண்டும். என் வாழ்க்கை செத்து போன வாழ்க்கையா இருக்கு, என் குடும்பத்திலே சமாதானமே இல்லை, ஒரு விடுதலையே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை, ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கும், ரொம்ப பிரச்சனை இருக்கும், ரொம்ப போராட்டத்தில் இருக்கும். எங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இந்த 40 நாளும் முடிந்த அளவுக்கு வெளியில போயிட்டு வாங்க, எல்லா சூழ்நிலையும் இருப்பீங்க. ஆனாலும் கொஞ்ச நேரம் காலையில, கொஞ்ச நேரம் நைட்டு கண்டிப்பா செய்திகளுங்க. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர அது உதவும். ஹல்லேலூயா. யோனா 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 10 ஆகிய வசனங்கள். வசனத்தை நம்ம தியானிக்கும் போது உங்க கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து வச்சுக்கலாம். பழைய ஏற்பாட்டில் 1074வது பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கு. யோனா 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 10 ஆகிய வசனங்கள் நம்ம தியானிக்க போயிடும். ஒருவேளை நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு டைரி எடுத்து வச்சுக்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி நம்ம தியானிப்போம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. யோனா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையின்படியே 3 நாள் பிரயாணம் பட்டு போறாரு. 3 நாள் போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தேசத்திலே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல யோனா தீர்க்கதரிசியை தேவன் தெரிந்து கொள்கிறார். முதல்ல சொன்னார், ஆனா யோனா போகல. மறுபடியும் 2வது முறை தேவன் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் யோனா போய் பிரசங்கம் பண்றாரு. யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க முடியும். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமா பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் தான் முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கும்போது, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமா பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. இப்ப நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். சொத்து சேர்க்கணும் அப்படின்ட்டு வாயை திறந்தாலே ஒன்லி கலரா நேரம் பார்க்கும் போதெல்லாம் பொய் தான் பேசுறாங்க. சில குடும்பத்துல வேணா பொய் பேசாம இருப்பாங்க. ஆனா நிறைய குடும்பத்துல பொய் பேசிதான் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. மனைவி வேண்டாம், புருஷன் வேண்டாம், அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், யாருமே எனக்கு வேண்டாம், ஆனா பணம் மட்டும் எனக்கு வேணும். அந்த பணம் எத்தனை நாள் இருக்கும்? அக்கிரமம் மிகுதியாய் போகுது. கடைசி காலத்தினுடைய அந்த பிரசங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அநேகருடைய அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும்.
மத்தேயு சுவிசேஷம் 24:12 அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டு. இதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல எது அதிகமா இருக்கும் அப்படின்னா அக்கிரமம் மிகுதியா இருக்கும். அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஒரு வீட்டுக்குள்ள பிசாசு வாரானா இல்லையா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒரு செகண்ட்ல கண்டுபிடிக்கலாம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லையா அந்த இடத்துக்குள்ள பிசாசு உள்ள என்டர் ஆயிட்டான். பிரிவினை கொண்டு வருவான், சந்தேகம் கொண்டு வருவான், வேற அசுத்தமான எண்ணங்களை கொண்டு வருவான், அருவருப்பான எண்ணங்களை கொண்டு வருவான். சில குடும்பத்துல விபச்சாரத்துல போயிடுவான், சில குடும்பத்துல மதுபானத்துல போயிடுவான், சில குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போயிடுவான், சில குடும்பத்துல தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட போய் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பல மணி நேரம் ஒரே நபர்கிட்ட அழகா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்க மனைவிட்ட பேச மாட்டாங்க, புருஷன்கிட்ட பேச மாட்டாங்க, வீட்டுல இருக்க அம்மா அப்பாட்ட பேச மாட்டாங்க. ஆனா யார்கிட்டயோ தேவையில்லாத ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்தவனுடைய பொருளை சம்பாதிச்சு, அதாவது அடுத்தவன்ட்டு வந்து கொள்ளையடிச்சு வீட்டுல கொண்டு வந்து சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. கேட்டானா உண்மையா சம்பாதிச்சு அப்படிம்பாங்க. அது பார்த்தா அது அடுத்த வீட்டு சொத்தா இருக்கும். இப்ப கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா எப்படியாவது நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குடும்பத்தை கெடுத்து சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டுல சொத்து சதிக்கிறாங்க. இது நிறைய வீட்டுல நடக்கு. சில வீட்டுல பரிதானம், இதெல்லாம் அழகா நடக்கு. அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து ஆசீர்வாதம் இல்ல சாபம் தான் இருக்கும், வியாதி இருக்கும், நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மன மகிழ்ச்சி இருக்காது, படுத்தா தூக்கம் வராது, தூங்கும்போது பார்த்தா விபச்சாரத்தை பார்த்தேம்பாங்க, அசுத்தமான எண்ணத்தை பார்த்தேம்பாங்க, பாவத்தை பார்த்தேம்பாங்க, தூங்கும்போது பார்த்தா நான் வந்து வேற வேற சொப்பனம் பார்த்தேன் அப்படிம்பாங்க, என்னைய ஒரு பாம்பு அப்படியே மேலே ஏறி போச்சு அப்படிம்பாங்க, நாயை பார்த்தேம்பாங்க, அதை பார்த்தேம்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது ஒரு வீட்டுக்குள்ள பாவம் எங்கெல்லாம் உள்ள என்டர் ஆகுதோ அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தா அக்கிரமம் மிகுதியாய் போகும். அக்கிரமம் மிகுதியாய் போகும்போது அன்பு தணிந்து போயிடும். அப்ப கடைசி காலத்துல நம்ம ஒரு 40 நாள் பாஸ்டிங் போடுறோம் அப்படின்னா முதல்ல எதுக்கு? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பாஸ்டிங் போடுறேன், பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டிங் போடுவாங்க. பாஸ்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட உட்காந்து 4 மணி நேரம் உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேஸ்ட். பாஸ்டிங்னு ஒண்ணு இருந்தாச்சு அப்படின்னா தேவனுடைய சமூகத்திலே காத்து இருக்கிறோமா, தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறோமா, தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துறோமா? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அதுதான் பிரச்சனை. எது பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. மோசே குறித்து நம்ம தியானிச்சோம். எப்படி தியானிச்சோம்? உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன் போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். வசனம் எங்க இருக்கு? உபாகமம் 9:18, 19 ஆகிய வசனங்கள். அப்ப 40 நாள் உபவாசம் எதுக்கு? ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல 40 நாள் உபவாசம் இருந்தாதான் சரியாகுமா அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல வியாக்கியானம் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா கடைசி காலத்துல வியாக்கியானம் பண்றதுக்கு குறைய இருக்காது. ஆனால் ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். 40 நாள் நம்ம உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. அதனால சில குடும்பத்துல தேவையில்லாமல் இந்த உபவாச நாட்கள்ல தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் பேசட்டும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? செல்போன்ல தேவையில்லாம முதல்ல வீடியோ பார்க்காம இருக்கணும், தேவையில்லாம பேசாம இருக்கணும், தேவையில்லாம கேம் விளையாடாம இருக்கணும், செல்போன்ல தேவையில்லாம நாடகமோ படமோ பார்க்காம இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆலயத்துக்குள்ள உட்காந்து செல்போன், வாட்ஸ்அப், அப்புறம் செல்போன் சர்ச்சில் உட்காந்து பேசக்கூடிய குடும்பம்லாம் இப்ப ரெடி ஆயிட்டு. கர்த்தரை குறித்து பயமே இல்லை. நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்துல வந்து எட்டினது என்றார். ஒரு தேசத்தை அழிக்க போறாரு, அதுக்காக என்ன சொல்றாரு? அவருடைய அக்கிரமம் என் சமூகத்துல வந்து எட்டினது. அதுதான் கம்ப்ளைண்ட். இந்த 40 நாள் உபவாசம் எதுக்கு பிரதர்? ஏன் நாங்க 40 நாள் உபவாசம் இருக்காம எங்க வீடு சரியாயிராதா? இருங்க, அது உங்க இஷ்டம். 1 மணி நேரம் என்னுடைய சமூகத்திலே செல்போன் இல்லாம யார்கிட்டையும் பேசாம சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், வீட்டில் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணலாம், மனுஷன் முகத்தை பார்க்காமல் கதவை பூட்டிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணலாம், நடுராத்திரியில் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், அதிகாலையில் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். 24 மணி நேரம் செழிப்பாக தான் இருக்கு. தூக்கம் வரலையா? செல்போனை ஒரு ஓரமாக வச்சுட்டு உட்காந்து ஜெபம் பண்ணலாம்.
ஜெபிக்கிறதுக்கு 1000 மெத்தட் இருக்கு. ஆனால் உபவாச நாட்கள்ல உபவாசத்தோடு இருந்து ஜெபிக்கும் போது அந்த உபவாசத்தினுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன? அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அப்ப எதுக்காக நம்ம உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும்ப்பா. நான் என்னைய வேணா சொல்றேன். 2016ல ஒரு 40 நாள் உபவாசம் இருந்தேன். அந்த 40 நாள் உபவாசம் இருக்கும்போது, அப்ப நான் வந்து எனக்கு ரொம்ப விவரம்லாம் தெரியாது. நானும் எல்லாரும் போல வீட்ல படம் பார்ப்பேன், நாடகம் பார்ப்பேன். வீட்ல தான் இருப்பேன். எனக்கும் குடும்பம் இருக்கு. மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு. வீட்ல என்ன செஞ்சேன், அந்த டிவிய கொண்டு ஒரு மேல ஷெல்ஃப்ல கொண்டு வச்சேன். "நீ பேசாம ஒரு ஓரமா இரு. நான் தேவன தேடப் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த செல்ஃபோன்ல தேவையெல்லாம் பார்க்கிறதோ, இல்ல டிவில பார்க்கிறதோ, டிவியெல்லாம் மேல கொண்டு வச்சுட்டேன். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் பண்ணுனாரு. முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். ஐயரோல அபிஷேகம் பண்ணுனாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சாவி கொடுத்தாரு. எல்லாம் தரிசனம் தான். இதெல்லாம் பின்னாடி எப்படி எப்படி ஆப்பரேட் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, என் வாழ்க்கையில நான் கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி ஒரு 40 நாள் உபவாசத்தோடு இருக்குன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தீர்மானமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இஷ்டம் போல வாழ்றது. அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி புலம்பிட்டு கிடப்பாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில உபவாச நாட்கள்ல தீர்மானம் இருக்கா? யோசித்து பாருங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா இணைந்திருக்கிறீங்களா? எதுக்காக நம்ம 40 நாள் உபவாசம் இருக்கலாம்? நான் அதுக்கு தான் மறுபடியும் சொன்னேன். ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. எனக்கு 50 வயசு மேல ஆயிட்டு. எனக்கு சுகர் இருக்கு. நான் காலையில 9 மணிக்கு ஒரு மாத்திரை போடணும். நைட் 9 மணிக்கு ஒரு மாத்திரை போடணும். நானும் உபவாசம் சொல்லி ஆசைப்படுறேன். எனக்கும் வீட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னாங்க. ஒரு குடும்பத்துல உபவாசம் இருக்கணும் ஆசைப்படுறாங்க. ஆனா பார்த்தா சுகர் இருக்கு. நான் எப்படியாவது கொஞ்ச நேரம் உபவாசம் இருந்து பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணுவேன். அவங்களுக்கு சில ஆலோசனை கொடுத்தேன். சில வாலிப பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போய், சில பையங்க கர்த்தரை விட்டு தள்ளி போய், ஒரு அருவருப்பான ஒரு பாவத்துக்குள்ளே, ஒரு அடிமையிலே, அக்கிரமத்துக்குள்ளே, துணிகரமான பாவத்துக்குள்ளே துணிகரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த செய்தியை கேட்கும்போது, ஆமா, என் வாழ்க்கையில ஒரு துணிகரம் இருக்கு. என் வாழ்க்கையில ஒரு துன்மார்க்கம் இருக்கு. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கேன். நான் எங்க அம்மா அப்பாட்ட கூட அன்பு கூற மாட்டேங்கேன். என் மனைவியை நான் நேசிக்க மாட்டேங்கேன். என் பிள்ளைய நான் நேசிக்க மாட்டேங்கேன். நான் துணிகரமா தான் வாழ்றேன். அப்படின்னு சொல்லி ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்போ உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னா, முதல்ல தீர்மானம், விசுவாசம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல விசுவாசமே இல்ல. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இந்த 40 நாள் நீங்க யூஸ் பண்ணலாம். இதை ஏன் உங்களுக்கு ஆழமா உட்கார்ந்து ஒன்னொன்னா சொல்லித்தரேன் அப்படின்னா, இன்னைக்கு தான் செய்தி கேட்கிறீங்க, இன்னைக்கு தான் இரவு நேரத்துல இணைந்திருக்கிறீங்க, இன்னைக்கு தான் புதுசா கேட்கிறீங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? அந்த தொடர்பை புதுப்பிக்க, இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், அடிக்கடி நான் 40 நாள் உபவாசம் இருந்திருக்கேன். 40 நாள் உபவாசம் இருக்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில பல மடங்கு வளர்ச்சி இருக்கும். காரணம் என்ன? எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு புதுப்பிக்கப்படுது. நான் இப்ப சொல்ற பாயிண்ட் எல்லாம் உங்க கையில ஒரு டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வச்சுட்டு இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா? புதுப்பிக்கப்படணுமா? உபவாசம் இருங்க, சரீரத்திலே உயிர்ப்பிக்கப்படும், ஆவியில உயிர்ப்பிக்கப்படும், செத்து போன ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். அப்ப நிறைய குடும்பத்துல உபவாசம் அப்படின்னு சொல்லி பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, என் வாழ்க்கையில நான் வேற ஏதோ ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். நான் போற வழி மரண வழி. நான் போற வழி துன்மார்க்கமான வழி. நான் போற வழி அக்கிரமமான வழி. எனக்கு எது நல்ல வழின்னு சொல்லி தெரியல. அப்பா உங்க பாதப்படியில நான் உபவாசத்தோடு இருக்கேன்ப்பா. எனக்கு நல்ல வழியை சொல்லி கொடுங்கப்பா. எனக்கு நல்ல வழியை சொல்லி கொடுங்கப்பா. என் குடும்பத்துல இப்படி இப்படி பிரச்சனை இருக்குப்பா. இப்படி இப்படி அக்கிரமத்துல இருக்கிறாங்க. விபச்சார அடிமையில இருக்கிறாங்க. விக்கிரகாராதனையில இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்குறாங்க. களவாங்குறாங்க.
சாப பொருள் என் வீட்டுக்குள்ள இருக்கு, என் குடும்பம் ரட்சிக்கப்படலை, என் வீட்டுல நிம்மதி இல்லை, என் வீட்டுல ஒரே கண்ணீர் கஷ்டமா இருக்கு, வியாதியோடு இருக்கிறோம், ஒரே பிரச்சனை, ஒரே மாந்திரிய கட்டு, ஒரே பிள்ளி சுனி, ஒரே ஏவல், என் குடும்பத்துக்குள்ள சமாதானமே இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 40 நாள் உபவாசம் இருங்களேன். சில குடும்பத்துல கல்யாணமே முடிய மாட்டுக்கு, நல்ல மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டுக்கு, நல்ல பொண்ணே கிடைக்க மாட்டுக்கு. 40 நாள் உபவாசம் இருந்து தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து கேளுங்க. சில குடும்பத்துல பிள்ளை இல்ல, உபவாசம் இருங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிஞ்சிட்டு என் கணவர் என்னைய சந்தேகப்படுறாரு, அடிக்கிறாரு, வீட்டுல தண்ணி அடிச்சுட்டு வராங்க, உபவாசம் இருங்க. அன்பா பேசுங்க. சில குடும்பத்துல ஜெயில இருக்காங்க, கோர்ட்டு கேஸ் சொல்லி பிரிவினைக்கா போயிட்டு இருக்கிறாங்க, மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷமா சேர்ந்து வாழுங்க. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி வேணும், துளிர் விடணும், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் எப்போன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உபவாச நாட்கள்ல நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாய் நினைவேக்கு போய் அதற்கு விரோதமா பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்துல வந்து எட்டினது. அப்ப உபவாச நாட்கள்ல என்ன ஒரு மைய கருத்து அப்படின்னா, அக்கிரமம் என் சமூகத்துல வந்து எட்டினது. அதனாலதான் உபவாசம் இருக்க சொல்கிறார். ஹல்லேலூயா. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவுக்கு போனான். நினைவே 3 நாள் பிரயாணம் விஸ்தாரமான மகா பெரிய நகரமா இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அதுல ஒரு பாயிண்ட் சொல்றாரு, இன்னும் 40 நாள் உண்டுப்பா, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். ஒரே வார்த்தை தான், 2 வார்த்தை சொல்லலாம். இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். அவ்வளவுதான், 2 பாயிண்ட் தான். அப்போ உபவாச நாட்கள்ல நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, இன்னொரு 40 நாள் இருக்கு, இந்த 40 நாள் கழிச்சு தேசத்துக்குள்ளே தேவனுடைய உக்கிர கோபம் வரப்போகுது. ஏன்னா தேசத்துக்குள்ளே என்னெல்லாமோ நடக்கு. அதாவது கஞ்சா பழக்கம் பெருகிட்டு வருது, தண்ணி அடிக்கிறாங்க, யாரெல்லாமோ எங்கெல்லாமோ தண்ணி அடிக்கிறாங்க. வேற வேற நாட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரே விபச்சார பாவம், தேசத்துக்குள்ளே அருவருப்பு, விக்கிரகாராதனை, சிலை வழிபாடு, கர்த்தரை விட்டு தள்ளி போற மோக இச்சை, காம விகாரம், வேசித்தனம், தேசத்துக்குள்ளே மாம்சத்தினுடைய கிரியை பெருகிட்டு வருது, பிசாசுனுடைய கிரியை பெருகிட்டு வருது, எத்தனையோ பாவங்கள். இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ளே, இப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே யாராவது ஒருவேளை செய்தி கேட்டால், உங்க தேசத்துள்ள ஜனங்களுக்காக உத்தரவா எடுத்து ஜெபிங்க 40 நாள். நீங்க 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க யாருக்காக ஜெபித்தீங்களோ அந்த தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். அதனால இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நமக்காக நம்ம உபவாசம் இருக்கணும், அது ஒரு பக்கம். நம்ம இருக்கிற தேசத்துல என்ன நடக்கு, ஏன்னா நியூஸ் பேப்பர்ல பார்ப்பீங்க, டிவியில நியூஸ் பார்ப்பீங்க, ஃபோன்ல கூட நீங்க நியூஸ் பார்ப்பீங்க. எல்லா பக்கமும் என்ன நடக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். தெரிஞ்சு நம்ம தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்க போறோம். அதனால சில ஜெப குறிப்புலாம் வரும்போது கடினமா தான் இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுல அவ்வளவு கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கடைசி ஸ்டேஜ்மாங்க, மரண தருவாய்மாங்க, ஏகப்பட்ட ஜெப குறிப்பு வந்துட்டு இருக்கும். நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்க போறோம். அழகா கர்த்தருடைய கிருபையினால தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர் மூலியமாக உங்க வீட்டுக்குள்ள அந்த செய்தி வருது, நீங்க இருக்கிற இடத்துக்கு வருது. நீங்க யூடியூப்ல போய் அழகா பாக்குறீங்க, நெட்டுக்கு ரீசார்ஜ் மட்டும்தான் பாக்குறீங்க, கையில ஒரு செல்போன் மட்டும்தான் வச்சிருக்கீங்க. உங்க வீட்டுக்குள்ள இந்த செய்தி வருது. மனம் திரும்புற காலம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற காலம். இல்ல நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்படும். மனம் திரும்ப பட்சத்திலே உக்கிர கோபம் வெளிப்படும். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்பாக இந்த கொரோனா நேரத்துல எங்க வீட்டுல 2 உயிர் போயிட்டு, திரும்பி பார்க்கறதுக்குள்ள 2 உயிர் போயிட்டு, அவ்வளவுதான். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் பயம், செத்து பேரும் சொல்லி பயம், துணிகரமா வாழ்ந்தாங்க, துன்மார்க்கமா வாழ்ந்தாங்க. எத்தனையோ குடும்பத்திலே காணோம்.
கிருபையின் காலத்தை தந்திருக்காரு. மனம் திரும்பினால் விடுதலை, மனம் திரும்பினால் ஆசீர்வாதம், மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பு, மனம் திரும்பினால் நைட்டு படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரும். அடுத்த சொத்தை கொள்ளையடிச்சு வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா சாபம் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்கும். பொருளாசை, பண ஆசை, இச்சை, கண்களின் இச்சை, பெருமை, இதெல்லாம் ஆபத்து தான். சில குடும்பத்திலே அநியாயமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்த குடும்பத்தை கெடுத்து அநியாயமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சிலவங்களுக்கு அடுத்த குடும்பத்துடைய சொத்து மேலே ஒரு ஆசை, அதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள சாபம் தான் இருக்கும். முடிஞ்சா இந்த செய்தி கேட்டு மனம் திரும்பி 40 நாள் ரெட்டுடுத்தி பாஸ்டிங் போட்டு உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா பைபிள் வசனம் நம்ம தியானிக்கும் போது சில வசனம் எச்சரிப்பாக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போயிருந்தால் மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இப்போ சில குடும்பத்தில் நீங்க கேட்பீங்க, சின்ன பிள்ளைகள் உபவாசம் இருக்கலாமா? வயசானவங்க உபவாசம் இருக்கலாமா? எங்க வீட்டில் உண்மையிலே நீங்க சொன்ன பாவம்லாம் வீட்டுக்குள்ள கிடக்கப்பா. என் பையன் என் பேரன் பார்த்தா ஒரே செல்போன் கேம்ல தான் அடிமையா இருக்காங்க. தேவையில்லாத வீடியோ பார்க்குறாங்க, தேவையில்லாம ஃப்ரெண்டுகிட்ட பேசுறாங்க. என் வீட்டுக்குள்ள பாவம் இருக்கு. என் வீட்டில் புகையில போடுறாங்க. என் வீட்டில் வந்து கஞ்சா பழக்கம் இருக்கு. என் வீட்டில் சிகரெட் பழக்கம் இருக்கு. என் வீட்டில் தண்ணி அடிக்கிறாங்க. சில வீட்டில் பார்த்தா அங்கே வேற பழக்கம் இருக்கும், அசுத்தமான பழக்கம் இருக்கும். பாவம் சொல்லி பார்க்கும்போது பெரிய ஒரு லிஸ்டே வருது, பட்டியலே வருது. இப்போ இவ்வளவு பாவம் உள்ள இருக்கிற இடத்துல தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக ரெட்டுடுத்தி தாழ்த்தி மன்றாடி உபவாசத்தோடு தேவனை விசுவாசித்து ஜெபிக்கும் போது 10வது வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. அதை நான் கடைசியில் சொல்றேன். அடுத்த வசனம், இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது, இப்போ ஜனங்கள் வந்து தேவனை விசுவாசிக்கிறாங்க, உபவாசம் செய்யறாங்க. பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். சிறு பிள்ளையிலிருந்து முதியோர் வரை எல்லாரும் உபவாசம் சொல்லி இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா தேவனோட வார்த்தை வந்துட்டு உடனே தேவனை விசுவாசிக்கிறாங்க, உபவாசம் செய்யறாங்க. பெரியோர் முதல் சிறியோர் வரை. இந்த செய்தி அப்படியே எங்க பரவுது அப்படின்னா, நினிவேயில் உள்ள ராஜாவுக்கு போயிட்டு, ராஜா பார்த்தாரு, ஓ என் நாட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உடனே தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ராஜா வசத்தை கலற்றி போட்டு ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ராஜாவும் இறங்கிட்டாரு. அந்த நாடு ஏன் காக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு செய்தி வீட்டுக்குள்ள வரும்போது மனைவி சொல்லுவாங்க, ஏப்பா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு காலத்துல விக்கிரத்துல இருந்தோம், நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பாவம் இருந்துச்சு, நம்மலாம் நாடகம் பார்த்துருக்கோம், படம் பார்த்துருக்கோம், எத்தனையோ முறை நீங்க இப்படிலாம் இருந்திருக்கீங்கப்பா, தண்ணிலாம் அடிச்சிருக்கீங்க, நம்ம ஒரு நாள் கூட 40 நாள் உபவாசம் இருந்தது இல்லை, சரி வாங்களே நம்ம குடும்பமா உபவாசம் இருப்போம் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல தாய்மார் சொல்லுவாங்க. உடனே இந்த குடும்ப தலைவர் ஒருவேளை மனைவியுடைய வார்த்தைக்கோ இல்லை இந்த செய்தியை கேட்டு அவங்களும் ஒருவேளை உபவாசம் இருந்தால் தேவன் அந்த குடும்பத்தை அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். அந்த வீட்டிலே தேவனுடைய உக்கிர கோபம் வராது. ஏன்னா அந்த வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால காக்கப்படும், வேலி அடைக்கப்படும். தேவனுடைய உக்கிர கோபம் வரும்போது உங்க வீடு தப்பிக்கப்படும். அப்போ ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்ப தலைவர், அதாவது வேதம் சொல்லுது, நினிவே ராஜா இந்த செய்தி அவர் கேட்ட உடனே தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த அந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலில உட்கார்ந்தார். ராஜா கூட இறங்கிட்டார். அப்போ ஒரு வீட்டு தலைவர் தேவனோட சமூகத்துல தாழ்த்தும் போது எவ்வளவு ஆசீர்வாதம். கடைசியில ஒரு வசனம் நான் சொல்றேன் இருக்கேன், அது கடைசியில சொல்லுவேன். ஒருவேளை கையில பைபிள் தான் நீங்க எடுத்து வாசித்து பார்க்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதுக்கப்புறம் மேலும் ராஜா தானும்
தான் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணி கட்டளையாக, நினிவேல் எங்கும் மிருக ஜீவன்களும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்க்காதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிர்ணயம் பண்ணி தீர்மானம் எடுத்து, ஒரு ராஜா தீர்மானம் எடுக்கிறாரு. ஏன் நாட்டில் உள்ள எல்லா ஜனங்களும் 40 நாள் ரெட்டை உடுத்தி இருக்கணும், 40 நாள் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கணும். ஒரு யோனா தீர்க்கதரிசி ஒரு தேசத்துக்குள்ள போய் 2 பாயிண்ட் தான் சொல்றாரு. இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜா முதல் கொண்டு, சிறியோர் முதல் கொண்டு, பெரியோர் முதல் கொண்டு, முதியோர் முதல் கொண்டு, மனுஷர் மிருகங்கள் எல்லாம் உள்ள வந்துட்டு, ஆடு மாடுகளும் ஒன்றும் ருசி பார்க்காதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, கீழ்ப்படிந்து தேவனோட வார்த்தையை விசுவாசித்து தீர்மானம் எடுத்து நிர்ணயம் பண்ணி. அப்ப சில குடும்பத்துல நம்ம பல காரியங்களை யோசித்தால் கூட, தீர்மானம் எடுக்கிறோமா, நிர்ணயம் பண்றோமா, இதெல்லாம் நமக்கு தேவை. நிர்ணயம் பண்ணிக்கொண்டு கட்டளையாக ஒன்றும் ருசி பார்க்காதிருக்கவும். அதுலதான் சில குடும்பத்திலே, இப்ப நாங்க திருநெல்வேலி பகுதியில இருக்கிறோம். திருநெல்வேலியில நான் சர்ச்சில் 2 வருஷம், சிஎஸ்ஹெச்ல 2 வருஷம் வேலை பார்த்தேன். அங்க லென்த் டேஸ் உண்டு, 40 நாள் லென்த் டேஸ்ல நிறைய வீட்டு கூட்டம் நடக்கும். டெய்லி காலையில சர்வீஸ் உண்டு. நான் சர்ச்சில் இருந்திருக்கேன், அதனால எனக்கு சர்ச்சில் ரூல்ஸ்லாம் எனக்கு தெரியும். அந்த 40 நாள் சிலுவை குறித்து தியானிப்பாங்க, மனம் திரும்புவாங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வாங்க, தீர்மானம் எடுப்பாங்க. கறி சாப்பிடக்கூடாது, என் வாழ்க்கையிலே என்னென்ன பாவம் இருக்கும் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா, 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 மன்னிங்கப்பான்னு சொல்லி தீர்மானம் எடுப்பாங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல தீர்மானமும் இல்லை, ஒன்னும் இல்லை, செத்த வாழ்க்கை, என்னமோ வாழ்றேன் அவ்வளவுதான். இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்குங்க. என்னன்னு கேட்டா, என்னன்னே தெரியல பிரதர், என் வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே குடும்ப போராட்டமா இருக்கு, ஒரே நிம்மதியே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. ஆனா இவங்க பார்த்தா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்கவும் மாட்டாங்க. வீட்டுல பைபிள் பார்த்தா ஒரு செல்ஃப்ல அப்படியே ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கும். இப்ப நிறைய குடும்பத்துல வீட்டுல பைபிள் இருக்கு, வாசிக்கிறது கிடையாது. பைபிள் யாருக்காக எழுதியிருந்தாரு? நம்ம வாசித்து மனம் திரும்புறதுக்கு தானே. இந்த 40 நாள் உபவாச நாட்களையாவது ஒரு முழு பைபிளை வாசித்து முடிங்க, ஒரு தீர்மானம் எடுங்க, தேவனுடைய சமூகத்துல காத்திருங்க. இப்படிலாம் இருந்தா ஆசீர்வாதம்ப்பா. இல்ல நான் இஷ்டம் போல வாழ போறேன் அப்படின்னா வாழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் தேவனோட உக்கிர கோபம் வரும்போது எந்தெந்த வீட்டுக்குள்ள யார் யார் இருப்பா தெரியாது. கடைசி காலத்துல கொள்ளை நோய்கள் அப்படின்னு சொல்லிதான் எழுதப்பட்டிருக்கு. தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடக்கும், பஞ்சம் இருக்கும். இப்படிப்பட்ட காலத்துல நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடக்கணும், மன்றாடி ஜெபிக்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட செய்தி நம்ம நைட் நேரத்துல கேட்கும்போது கொஞ்சமாவது கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பயமும் இல்லை, ஒண்ணும் இல்லை, என்னமோ வாழ்றோம் பிரதர், அவ்வளவுதான். அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை போராட்டம் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் நைட் நேரத்துல பாஸ்டர் அடிச்சு, பாஸ்டர் எனக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு கெட்ட சொப்பனை வருது, எனக்கு நைட் நேரத்துல படபடன்னு வருது. எதுக்கு? ஒரு நேரம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனை மாறும். நீங்க முழங்கால் போடாமல் உங்க வீட்டுக்குள்ள எப்படி எழுப்புதல் வரும்? நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம பைபிள் வசனம் எனக்கு எப்படி தெரியும்? நான் தேவனை துதிக்காம என்னோட வாழ்க்கையோட அந்த கட்டுகள் எப்படி உடைக்கப்படும்? மனுஷனுடைய கண்கள்ல தயவு வேணுமா? தேவனை துதிக்கணும். துதிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு? வீட்டுல வந்தோடனே ஒரே படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, செல்போனை கையில வச்சிருக்கிறது, யார்கிட்டயோ ஃப்ரெண்ட்ட பேசுறது, நைட்டு லேட்டா தூங்குறது, காலையில ஜெபிக்கிறது கிடையாது, துணிகரமா வாழ்றது, துன்மார்க்கமா வாழ்றது. அப்புறம் என் வாழ்க்கை கண்ணீரா இருக்கு, கண்ணீரா இருக்கு, கண்ணீரா இருக்கு. ஏன் கண்ணீர் வந்துச்சு? அப்படி என்ன தப்பு பண்ணோம்? தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு கூட நான் மனம் திரும்ப மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும்.
ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 8 10 ஆகிய வசனங்கள். மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவார்கள். இப்ப அடுத்த பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட், முக்கியமான வசனம், நல்லா கவனிக்கணும். மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும். ஐயா 40 நாள்ல என்ன ஜெபம் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் சொல்லி ஏகப்பட்ட குடும்பத்துல சந்தேகம் மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாவே சந்தேகமா தான் இருக்கும். அவங்கள வச்சு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா சில குடும்பத்துல ஏன் பாஸ்டிங் இருக்கலாம்னா எங்க வீட்டுல அற்புதம் நடக்காதா, அதிசயம் நடக்காதா? பாஸ்டிங் இருக்கு சொல்லி யாரு சொன்னா? பாஸ்டிங் இருக்கு சொல்லி எங்க எழுதப்பட்டிருக்கு? வியாக்கியானம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு சில வியாக்கியானம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய், தேவனை நோக்கி உரத்த சத்தமாய். இப்ப கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, செல்போன் எடுத்து பாஸ்டர் என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொல்றீங்களோ நீங்க எல்லாரும் 40 நாள் பாஸ்டிங் போடுங்க, முழங்கால முடக்குங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க, உரத்த சத்தமா கூப்பிடுங்க. உங்க வீட்டுல உள்ள பிரச்சனை மாறும். ஏன்னா வீட்டுல பிரச்சனைக்கு போய் தானே பாஸ்டரை கூப்பிடுறாங்க. ஒரு குடும்பத்துல ஏன் பாஸ்டரை கூப்பிட்டாங்க? அந்த வீட்டுல பிரச்சனைக்கு. அப்ப என்ன செய்யணும்? நைட் நேரத்துல வீட்டுல வந்தோடனே வீட்டுல சும்மா தானே இருக்கிறோம். கையில பைபிள் எடுங்க, முழங்கால நில்லுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும். அப்ப நைட் நேரத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் உண்டுல்ல. உரத்த சத்தமாய் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும். இந்த பொல்லாத வழி இருக்குல்ல, இந்த 40 நாள் உபவாசத்துல என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும், நிறைய கேள்விகள் உண்டு. நிறைய பேருக்கு சந்தேகம் சந்தேகம் சந்தேகம், ஒரே சந்தேகம் மட்டும்தான். தம் தம் பொல்லாத வழியையும். அப்ப என்ன நடக்கு அப்படின்னா, பொல்லாத வழியில இருந்து மனம் திரும்புறதுக்கு தான் 40 நாள். பொல்லாத வழியில இருந்து மனம் திரும்பணும். பொல்லாத வழியிலிருந்து மனம் திரும்பியாச்சு அப்படின்னா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என் வாழ்க்கையில ஒரு பொல்லாத வழி இருக்கு, அப்ப நான் என்ன செய்யணும் பிரதர்? என் வாழ்க்கையில ஒரு அக்கிரமம் இருக்கு, நான் என்ன செய்யணும்? ஒரு அசுத்தம் இருக்கு, என்ன செய்யணும்? ஒரு தவறான ஒரு பழக்கம் இருக்கு, என்ன செய்யணும்? ஒரு தீமையான எண்ணம் இருக்கு, என்ன செய்யணும்? நான் துன்மார்க்கமா வாழ்றேன், என்ன செய்யணும்? 40 நாள் பாஸ்டிங் போடுங்க. இந்த 40 நாள் உங்க குடும்பத்துல ஒரு மாற்றத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவார்கள். அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னாரு? கைகளில் உள்ள கொடுமை. லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க, பரிதானம் வாங்கிட்டு இருப்பாங்க, களவாண்டுட்டு இருப்பாங்க, கொள்ளையடிப்பாங்க, எல்லாம் கையில தான் செய்வாங்க. அந்த குடும்பத்துல கையில சாபம் தான் இருக்கும். மனம் திரும்பல அப்படின்னா அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையே வந்துடும். ஏன்னா இப்ப கடைசி காலத்துல பணம் 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 பணம், இந்த பணத்துக்காக கொலை கூட பண்ணிருக்காங்க. பணத்துக்காக ஒரு குடும்பத்தை எல்லா சொத்துக்கள்லாம் உருவி வாங்கியிருந்தாங்க. நிறைய குடும்பத்துல சொத்து கையெழுத்து போட்டு வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள சாபம் இருக்கும். கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவார்கள். மனம் திரும்ப சொல்றாரு. மனம் திரும்ப மாட்டேன், துணிகரமா வாழ்ந்தால் தேவனுடைய உக்கிர கோபம் வரும். அதனால இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த 40 நாள் உபவாசத்துக்குள்ள செய்தி, ஜெபம் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஒருவேளை எனக்கு உபவாசமே பிடிக்காது அப்படின்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. பைபிள்ல போட்டதுபடி சொல்றோம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான் ராஜா. கூற சொன்னான். யாருக்கு தெரியும், ஒருவேளை நம்ம 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம தேசம் பாதுகாக்கப்படும், நம்ம தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வரும், நம்ம குடும்பத்துல ஒரு எழுப்புதல் வரும், தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ராஜா இருதயத்துக்குள்ளே தேவன் மேல வச்ச விசுவாசம். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு, அப்பவும் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். ஹல்லேலூயா.
அடுத்தாப்புல 10வது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. அந்த கிரியைகள் அப்படின்னு ஒரு வேர்டு வருதுல்ல, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேவன் ஜனங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். அப்ப உபவாச நாட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பொல்லாத வழியை விட்டு திரும்புறாங்க. அதுக்குத்தான் உபவாசம். ஹalleluya. உபவாச நாட்கள் என்ன செய்யறாங்க, ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களை பார்த்து, அவருடைய கையின் கிரியைகளை பார்த்து, அவருடைய செய்கைகளை பார்த்து, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஜனங்களை அழிக்காமல் இருந்தார். ஹalleluya. இப்ப நீங்க கேட்கலாம்ப்பா, பிரதர், அப்ப நாங்க கண்டிப்பா உபவாசம் இருந்துதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கூட நீங்க கேட்கலாம். அது உங்க இஷ்டம். நான் முதல்ல சொல்லி முடிச்சிட்டேன். இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போறோம். 40 நாள் பிரசங்கம் இருக்கு. எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டீங்களோ கண்டிப்பா எனக்காக ஜெபிங்க. ஏன்னா 40 நாள் பிரசங்கம் எடுக்கணும். 40 நாள் ஆவியானவர் உங்களோட பேசணும். 40 நாள் உபவாசத்தோடு இருக்கணும். வேற வேற ஜனங்கள் வேற வேற நாட்டிலே புதுசா இணைந்திருப்பீங்க. உங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கும், வெளியே தெரியாது. கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகளோட வாழ்க்கையிலே, சில குடும்பத்துல பிள்ளை இல்லாம இருப்பாங்க. பல காரியங்கள் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுந்து போன நிலைமையில இருப்பாங்க. ஆதியில் உள்ள அன்பு இருக்காது. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையிலே நம்ம தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அர்ப்பணித்து பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பும் போது, கைகளை சுத்திகரிக்கும் போது, நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இரவு நேரத்துக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். நீங்க அதுக்கப்புறம் தனி ஜெபம் பண்ணணும். நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஒருவேளை யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்கிறீங்களோ, தேவன் அருளியப்ப மினிஷனுக்காக ஒரு நிமிஷமா ஜெபிங்க. என் பேர் ரவிராஜ். ஒருவேளை ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பருக்கு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நம்ம தொடர்ந்து இரவு மூலமாக ஒவ்வொரு நாளும் தியானிக்க போகிறோம். இருக்கிற இடத்திலே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்யணும்ப்பா. 40 நாளும் இரவு போலுமா ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய சமூகத்திலே மன்றாட எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்த எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய சமூகத்திலே மோசே போல, நினிவே பட்டணத்தை போல காத்திருந்து ஜெபிக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. அந்த கிருபைகள் தாங்க. மோசே இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரோடு இருக்கணும். இந்த 40 நாளிலே கர்த்தரோடு இருக்கணும். பொல்லாத வழி விட்டு மனம் திரும்பணும். அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன பாவம் இருக்கும் அந்த எல்லா காரியத்தை விட்டு மனம் திரும்பணும். அந்த கிருபை தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுக்க கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு மூலமாக உபவாசத்தோட குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்துக்கு சேமத்தை தாங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா குடும்பத்துடைய குறைகள் கூடங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அந்த கிருபை செய்யுங்க ராஜா. கற்பத்தினியா ஜீவிர கர்த்தர் மனமறிஞ்சு ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க தாய் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்றாங்க பரம வைத்திருக்கூடாது ராஜா. இரவும் போலுமா ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் விசேஷமா ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெப அபிஷேகம் வந்து ஆசீர்வதிக்க வேண்டும். வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க ராஜா. நைட் டியூட்டில வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, இன்னுமா சில குடும்பத்துல சிறு பிள்ளைகள் அப்பா நைட் நேரத்துல பஸ்ல போறாங்க, அப்பா வேற வேற இடத்துல டிராவலிங் இருக்காங்க, ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. நிறைய குடும்பத்துல அப்பா ஃபிளைட்ல போயிட்டு எல்லா குடும்பமும் இயேசுக்கு ரத்த கோட்டைக்குள்ள வேலையாடிப்படுது ராஜா. நைட் நேரத்துல பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்காங்க, நைட் நேரத்துல வியாபாரம் பார்க்காங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, நைட் நேரத்துல டிரைவிங் லைன்ல போயிட்டு தான் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. ஜெபிக்கிற குடும்பம் இயேசுக்கு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலை அடைபடட்டும். கடன் பிரச்சனை இருக்காங்க ராஜா. அந்த கடன் பிரச்சனைக்கு அப்ப அந்த உபவாச நாட்கள்ல ஒரு முடிவு தாங்க. சில குடும்பத்துல பிரிந்த குடும்பம் இணைந்து வாழ அந்த உபவாச நாட்கள்ல ஒரு முடிவு தாங்க. யாரெல்லாம் தாழ்த்தும் அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். விக்கிரத்துல இருக்காங்க மனம் திரும்ப வேண்டும். சில குடும்பத்துல பாவ அடிமையில இருக்காங்க மனம் திரும்ப வேண்டும். சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வளர்ந்த அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும். என் தேவன் உதவி செய்கிறார் ராஜா.
யாரெல்லாம் அர்ப்பணிக்கலாம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்னாலிஸ் நாமத்தினால பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்தெந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பத்தோட அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி ராஜா. வியாதி அவங்களை விட்டு நீக்கி போடுங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க. தீர்காயுசாங்க ராஜா. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல கண்ணீரோடு உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்துல காத்து இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும். இந்த இரவு நேரத்தை சந்திக்கணும். எல்லாரும் மனம் திரும்பணும். எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. கிருபை தாங்க. உங்க கிருபையால் நிரப்புங்க. குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை உபத்திரத்திற்கும் எல்லா உபத்திரத்துல கண்ணீர்லாம் மாற்றுங்க. கர்த்தர் வேல் அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அப்படிங்கும் துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொண்டு பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தண்ணி ஜெபம் பண்ணணும். அதுதான் சீக்கிரம் முடிச்சிருக்கேன். கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. தேவனோட சமூகத்தில் காத்துருங்க. இரவு மூலமாக ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் புது புது செய்தி ஆவியான தரணும். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ ஆவியான கிருபை செய்வார். அது மாத்திரமல்ல கிருபினால் நிரப்புவார். எனக்காக கண்டிப்பாக ஜெபிங்க. தேவனர்கள் எப்போ மினிஷனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363066418 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.